வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 40 எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சசிகலாவிற்கும் ஆதரவுகள் அளிக்கப் போவதாக இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு எடுத்திருக்கிறார்கள். அதிமுகவை குடும்ப அரசியலாக மாற்றுவதற்கு எடப்பாடியும் முன்னாள் அமைச்சர் சில நபர்களும் செய்கின்ற வேலை இனி அதிமுகவை ஒருபோதும் வெற்றிக்கு வழிவகுக்கும் விதமாக அமையாது. திமுகவை போல் திருட்டு குடும்பமாக ஆட்சியை கைப்பற்றியும் திராவிட முன்னேற்றக் கழகம் வழிநடத்துவது போல் அதிமுகவை எடப்பாடியும் முன்னாள் அமைச்சர்களும் கைப்பற்றலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒருபோதும் அதிமுகவில் செல்லுபடியாகாது. அதிமுகவின் தொண்டர்கள் இதற்கு ஒருபோதும் தங்களது உரிமைகளை விட்டு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கும்பிட மாட்டார்கள். அவர்கள் எடப்பாடியை தலைவராகவோ பொதுச்செயலாளராகவோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், சசிகலாவின் காலில் விழுந்து பதவியை கைப்பற்றியவுடன் அவரது காலையே வாரிவிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்பதற்கே தகுதியில்லாதவர். இதன் காரணமாகத்தான் கட்சி ரீதியான எந்த ஒரு வேலைகளையும் நாங்கள் செய்யவில்லை. கடந்த 2019 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து தற்பொழுது மக்களவை தேர்தல் வரை தொடர்ச்சியாக அதிமுக தோல்வியடைந்ததற்கும் அதுதான் காரணம். கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதன்மை பொறுப்பாளராக இருப்பது எங்களுக்கு பிடிக்கவில்லை என்றும், அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்கள் 3 நபர்களும் இருந்தால் நாங்கள் வேலைகளை சீராக அதிமுக வெற்றியடைவதற்காக முயற்சி செய்வோம். தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் கள நிலவரம் மிக மிக மோசமாகவும் பின்தங்கியும் இருக்கிறது. அதை நம்மால் மாற்று கருத்து கூற முடியாது. ஏனென்றால் அதிமுகவிற்கு தேவை என்பது சரியான தலைமை என்பதை விட ஒருங்கிணைந்த அதிமுகவால் தொண்டர்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யக்கூடிய, தொண்டர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை வழிநடத்தக்கூடிய தலைமை மட்டும்தான். எடப்பாடியால் அது முடியுமா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது என்று அதிமுகவின் தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் கூறியிருக்கிறார்கள். சரி, தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் தானே கூறியிருக்கிறார்கள். கோவை மற்றும் பிற மாவட்ட எம்எல்ஏக்கள் இதற்கு ஆதரவுகள் தெரிவிக்கவில்லை என்றால், கோவையை பொறுத்தளவிற்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் குறிப்பிட்ட சமூகத்தினருக்குத்தான் ஆதரவுகள் தெரிவிக்கிறார்கள் என்ற செய்தியும் இதன் மூலமாக வெளியிடப்பட்டு வருகிறது.